இப்படி பல ஆறுகள் வந்து கடலில் சங்கமிக்குது. அது மாதிரி எல்லோரும் இந்த அகமது ஆசியாவில் வந்து சங்கமிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி 2 குழு இங்கேருந்து முடிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. முதல் குழு போய் அவங்க வெற்றிகரமாக செஞ்சு காமிச்சதை அடுத்து 2வது குழுவுக்கு அங்கேருந்து இங்கே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த முந்தின பையங்களுடைய நடைமுறையை வச்சு இங்கே வந்து நேர்முக தேர்வு இங்கே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டு அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னார் சார். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கன்னு தான் கேட்டாங்க. உங்களை பற்றி சொல்லுங்க, நான் ஒரு இப்போ சொன்னீங்க அந்த மாதிரி அதுதான் அவங்க கேட்குறாங்க. அதை நீ தைரியமாக சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சிக்கு கொடுக்கப்படுது. 2வது பயான் பயிற்சின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டம் வச்சுருக்கோம். இங்கே 6 மார்க்க விஷயத்தில் 6 விஷயங்கள். அந்த மார்க்க விஷயத்தினால தான் உங்களுக்கு இந்த கல்வி இலவசமாக கொடுக்கப்படுது. அதுக்கு தான் முன்னுரிமை. அப்போ நீங்கள் இப்போ எத்தனை பிள்ளை சொன்னாங்க, நான் தொழுகாமல் இருந்தேன், இப்போ தொழுகிறேன். அதான் வெற்றி. தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா காலைல யார் ஃபஜ்ர் தொழுகிறானோ அவன் அல்லாவுடைய பாதுகாப்பில் வந்துடுறான். ஹதீஸுடைய கருத்தாக இருக்குது. யார் ஃபஜ்ர் தொழுகிறாங்களோ அவங்க அல்லாவுடைய பாதுகாப்பில் வந்துடுறான். அல்லாவுடைய பாதுகாப்பு வேறு யார் பாதுகாப்பு நமக்கு தேவை இருக்குது? இந்த பாதுகாப்பு தேவை. 2வது வீட்டை விட்டு வெளியே இருக்கும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மலக்கு சொல்கிறாரு, என் மீது கடமையாயிருச்சு, இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை. மலக்குடைய பாதுகாப்பில் வருது. 2வது மதரசாங்கிற அடிப்படையில் இருக்கிறதுனால மதரசாக்கு வர பிள்ளைங்களுக்கு மலக்குமார்கள் ரெக்கையை விரித்து பாதுகாப்பு கொடுக்கான ஹதீஸ் இருக்குது. அதனால் இது மதரசா அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டதான் உங்களுக்கு கைத்தொழிலுக்காக ஒரு கைத்தொழில் பயிற்சி கொடுக்குறாங்க. முதல்ல உங்களை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்குறது தான் அங்கே நோக்கம். ஒழுக்கம் இருந்தால் போதும். ஒழுக்கம் உயர்வு ஓம்பப்படும் சொல்லுவோம். ஒழுக்கம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்துட்டா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒழுக்கம் வந்துருச்சுன்னா எல்லாமே அவனை தேடி வரும். நீங்கள் அழிஞ்சு போக தேவையில்லை. நல்ல பையன், ஒழுக்கமான பையன், அந்த பையன் நல்ல பையன், அவன் நமக்கு கம்பெனிக்கு சேர்த்துக்கிறோம், இல்லை அவன் நமக்கு பாட்டனாக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு மக்கள் உங்களை தேடி வருவாங்க. ஒழுக்கம் கொண்டு இருந்தால். இவன் கல்ச்சர பையனா தலையை விதிச்சு போட்டுக்கிட்டு கையில் ஒரு பெரிய போனை வச்சுக்கிட்டு ஒரு முறை செஞ்சுக்கிட்டு தர்றான். கல்ச்சர பையன்டான்னா அந்த பேர் வாங்குற கொஞ்ச நேரத்தில் வாங்கிடலாம். ஒழுக்கமான பேர் வாங்குறது அந்த 1 வருஷத்தில் அதுக்காக தான் உங்களை ஒழுக்கத்துக்கு தான் ஒரு மௌனம் வச்சு 2 மணி நேரம் உங்களுக்கு தரிசி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 2வது இந்த பாடத்திட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 2 ஆசிரியர்களும் உங்களை தன்னுடைய ஒரு சில பிள்ளைகளாக பார்ப்பாங்க, சில பேர் நண்பர்களாக பார்ப்பாங்க, சில பேர்கள் மாணவர்களாக பார்ப்பாங்க. அவங்க கற்றுக்கிட்ட வித்தையை கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒழுக்கம் முக்கியம். 2வது ஆசிரியர்களுக்கு கட்டுப்படுறது. உட்கார இருந்துன்னு இருக்குது. அது கட்டுப்பாடு கூட பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். 2வது நம்ம முதல்வர் உங்களுக்காக எவ்வளோ பெரிய ஏற்பாடுலாம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. யாரெல்லாம் தமிழ் புதன் திட்டத்தில் படித்தாலும் அவ்வளோ பேருக்கு மாதம் 1000 ரூபா வாங்கி தரக்கூடிய ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய கனவு இது எப்படியாவது பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக உருவாக்கணுங்கிற நோக்கம். அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு விளம்பரம். இந்த மதரசாவிலிருந்து வெளியே போகிற பிள்ளைங்கள்லாம் இந்த மதரசாவுக்கு சொன்ன இத்தனையும் சொன்னாங்க. அகமது ஆசியாவுக்கு வாழ்க்கை முடியாதுன்னு சொன்னாங்க. போன வருஷம் படித்த பையன் சொன்னார், அதனால் நாங்கள் வந்தேன். இந்த வாரத்தை உங்கள் பேர் வரணும். நாளைக்கு இந்த பையன் சொன்னார், அவர் சொல்லி தான் இங்கே வந்தேன். அது மாதிரி அல்லாவுடைய உதவியில் இந்த வருஷம் போன வருஷம்லாம் அந்த அளவுக்கு மன்றாங்க நடக்கலை. அதில் கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்ததுனால இப்போ உங்கள்கிட்ட உள்ள ஆர்வங்களை தோண்டின உடனே மைக்கே பிடிச்சி பேச தெரியாதவங்களாம் மயனை பாய்ச்சலாளர் மாதிரி பேசுகிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஆர்வங்களை, அவங்களுடைய உள்ளத்தில் உள்ள குறைகளை அப்படியே கொட்டி தீர்த்துட்டாங்க. அவங்களோட மனசை இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. மனசில் உள்ளதை நம்ம சொல்லிட்டோம். அவங்க ஒவ்வொருத்தருலேயும் ஒரு விதி இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை இருக்கணும். ஏதோ வந்தோம் போனோம், காலையில் 9 மணிக்கு மனுஷன் ஸ்கூலுக்கு போனோம், 4:30 மணிக்கு ஓட்டுக்கு வந்துட்டோம். இது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கணும். நான் ஒரு முன்னேற்றமாக வருவேன், நான் 4 பேருக்கு வேலை கொடுப்பேன், நான் ஒரு முதலாளி ஆகுங்கிற நான் யார்கிட்டையும் போய் சம்பளத்துக்கு இப்போ பாருங்க சொன்னாங்க. அதே கடைக்கு போனோம், 4 மணிக்கு போனதை கொஞ்சம் சொல்கிறேன், குறுக்கு வலிச்சிருச்சுன்னு சொல்கிறேன். குறுக்கு வலிச்சிச்சு போங்கடா, நீங்கள் உங்கள் வேலை நடந்துட்டேங்கிறாங்க. இவர் மங்களப்படி பையன். அது மாதிரி காலமும் நீங்கள் மலைக்கடை இருந்தால் நீங்கள் லேபர் தான். நீங்கள் ஒரு நாள் கூட முதலாளி ஆக்க மாட்டான்.
உங்களை லேபராக வச்சு தான் உங்களை வேலை வாங்க பார்ப்பான். இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க. அதனால் ஒரு நிச்சயம் வச்சுருக்க மனசில் இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் 1 வருஷம் படிப்பு தான். நான் ஒழுக்கமாக இருந்து படித்து இந்த தொழிலையும் கற்றுக்கிட்டு என் வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு நீயத்து வைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீயத்து வைக்கலாமா? எது சொல்லாமல் எதை கேட்டு மாதிரி அவன் செய்ய அல்லா தவிர செய்வானா வாக்கு வாங்க